உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ராகு கேது பயிற்சி. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்பட்டது 1.5 வருட காலம் ஆகப்பட்டது எடுத்துக்கும். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்பட்டது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. அப்போ அக்டோபர் 30லிருந்து 1.5 வருட காலங்கள் ஆகப்பட்டது இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது எடுத்துக்கும். இதில் நாம் இந்த 6 மாத காலத்துக்கு அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி பின்னோக்கி செல்கிறது. அப்போது மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போகிறது. கேது பகவான் ஆகப்பட்டது துலாமிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிக்கு வருகிறது. அப்போ இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியில் முதல் நடக்கக்கூடிய நல்ல விஷயம் உங்களுக்கு என்னன்னா, அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து விலகி போவது தான் நல்ல விஷயம். அப்பாடா, என்னை பொறுத்து என்னுடைய ஜென்மத்தில் இருந்த இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது விலகி போயிருச்சு, இனிமேல் நம்ம கஷ்டம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் ஒரு திருப்தியாக ஒரு மன நிறைவோடு வாழலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தை நீங்கள் அடையலாம். அப்போ இந்த ராகு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு தொலைதூர பயணத்தால் வெற்றி. அப்போ தொலைதூர பயணங்கிறது என்ன? நீங்கள் ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறது, ஒரு நாடு விட்டு நாடு போகிறது, ஒரு நாட்டில் ஒரு பிஸ்னஸ் போய் பண்ணுறது, ஒரு படிப்புக்கோசரம் போகிறது, ஒரு வேலைக்கோசரம் போகிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ராகு பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது போக வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இவைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இப்போ நாம் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது கோல்சார பலன். இந்த கோல்சார பலனாகப்பட்டது 30% தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். 100%ங்கிறது நாம் சொல்கிறது பழிக்கும் அப்படிங்கிறது தயவு செய்து நம்ப வேண்டாம், எடுத்துக்கவும் வேண்டாம். அப்போது இந்த பலன்களோட உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ கோல்சார பலனாகப்பட்டது 30% தான் பழிக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது இது மாதிரி இடம் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும், தொழில் மாற்றத்தை கொடுக்கும், உங்களுடைய வீடு மாற்றத்தை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வரிசையிலேயே இந்த 6 மாதத்துக்குள்ள இந்த 6 மாதம் முடிஞ்சு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாங்க. அப்போ அந்த குரு பகவானும் பயிற்சியாகி உங்களுக்கு அந்த குடும்பஸ்தானத்துக்கு மேசராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அந்த குரு போகிறாங்க. அப்போ அந்த குடும்பஸ்தானத்துக்கு போகிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகப்பட்டது தீர்ந்து நீங்கள் ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம். பணம் வரக்கூடிய வழிகள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த குரு பகவான் பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. அப்போ அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி போகிறது உங்களுக்கு நல்ல விஷயம். 3வது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டது 11ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார். அப்போ அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தொழிலில் மாற்றத்தை கொடுப்பாரு, தொழிலில் ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. நீங்கள் எந்த தொழில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த தொழிலை ஆசைப்பட்டு நாம் இதை செஞ்சு முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலுக்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பார். அப்போ டோட்டலாக அந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது. அப்போ இந்த கேது பகவான் ஆகப்பட்டது
உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த 7ஆம் இடத்தில் இருந்து வந்த அந்த கேது பகவான் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்து நிம்மதியை கெடுத்து டைவர்ஸ் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி டைவர்ஸ்க்கே போயாச்சு. அப்போ அடுத்த ஹியரிங் வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த 6ஆம் இடத்துக்கு போன கேது பகவான் ஆப்பட்டது அந்த டைவர்ஸ் நாம் ஏன் பண்ணணும், இவங்களோடய சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற சிந்தனையை அவங்களுக்கு கொடுத்து இந்த டைவர்ஸில் இருந்து விலகி இந்த டைவர்ஸை அவாய்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். அப்போ குடும்ப வாழ்க்கை, பிரிவு, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கேது பகவானால் தீரும். எந்த கேது பகவானால் பிரச்சனைகள் உருவாச்சோ அதே கேது பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த 6ஆம் இடத்துக்கு போகிற அந்த கேது பகவானால் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தீருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது போக பங்காளிகள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பாகம் பிரிக்க முடியாமல் இருக்குது. அப்போது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு இழுபறியாக இருந்திருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகளும் ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும். இது போக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, கடன் கட்டுவதற்கு, அந்த கடனை தீர்த்து கொள்வதற்கு உண்டான ஒரு வழியாகப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும். அப்போது அந்த கேது பகவானாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பது நல்ல விஷயம். 6ஆம் இடத்துக்கு அந்த கேது பகவான் போகிறதுனால உங்களுடைய கடனை கட்டுவதற்குண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இது போக அந்த கேது பகவான் ஆப்பட்டது இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் மருத்துவம் பார்த்தீங்க, உங்களுக்கு உடம்புல பிரச்சனைகள், அதை பார்க்க போனால் தீர்த்துக்கவே முடியல, எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு மன நிறைவு கிடைக்கல. ஆனால் இதே கேது பகவான் இந்த 6ஆம் இடத்துக்கு வந்ததுனால அந்த கேது பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது இப்போ நீங்கள் வைத்தியம் பார்த்தால் அந்த வைத்தியம் உங்களுக்கு பலிக்கும். அப்போ அந்த வைத்தியத்தின் மூலியமாக நம்மளுக்கு நல்லது நடக்கும். அப்போ அந்த வைத்தியத்தின் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகப்பட்டது கண்டிப்பாக தீரும். இந்த மாதிரி விஷயத்தை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இது போக உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த சந்திர பகவான் மாறுறது நல்ல விஷயம். அது போக உங்களுடைய ஜென்மத்தில் இப்போ குரு இருக்கிறாரு. அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய இடத்துக்குத்தான் பலன். ஆனால் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இருக்கக்கூடிய ஸ்தானம், அப்போ குரு பகவானுங்கிறது முழு சுபகிரகம். அப்போ அந்த முழு சுபகிரகமான அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். அப்போ அந்த குரு பகவானால் எந்த கெடுதலும் இல்லை. இது போக உங்களுக்கு அந்த கேது பகவானுடைய அனுகிரகமும் நல்ல விஷயங்களை ஏற்பாடு பண்ணி குறையில்லாமல் ஒரு சிறப்பான உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளில் இருக்கிறாரு. இந்த 6 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு பார்க்க போன காட்டு மொழிய எந்த ரூபத்திலும் கீழே போறதுக்கு விடாது. அதே சமயத்தில் ராகுவும் கேதுவும் 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வருவது ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த கிரகங்களாகப்பட்டது 6, 12ஆம் இடத்துக்கு உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை கண்டிப்பாக குறைச்சிரும். அப்போ பார்க்க போன பாசிட்டிவ் பலன்களை நல்லபடியாக கொடுக்கும். அப்போ அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானாகப்பட்டது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. வாழ்க்கையில் வாழ்வதற்குண்டான ஒரு நல்ல வழியை கொடுப்பாரு. இது எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சினால இந்த 6 மாதத்துக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாம் சொன்ன பலனையும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி,
வணக்கம்.